ஸ்ருதி மேம். சோ நம்ம Xylem சேனல்ல half yearly rush ஸ்டார்ட் பண்ணியாச்சு. half yearly எக்ஸாம் வந்துட்டு இருக்கு and then second midterm ஸ்டார்ட் ஆக போகுது கரெக்ட்டா. சோ அதனால நம்ம half yearly போர்ஷன்ஸ்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த half yearly rushல நம்ம செகண்ட் midtermல இருந்து கனெக்ட் பண்ணி போலாம் so that உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ செகண்ட் midtermல என்ன லெசன் இருக்கு? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். சோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி half yearly rush. ஓகே. சோ நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Okay, and then this is a information for NEET repeaters and then re-repeaters. So நம்ம ஆன்லைன் கோர்சஸ் அவைல் பண்ணிட்டு இருக்கோம். So அந்த ஆன்லைன் கோர்சஸ் பாத்தீங்க அப்படினா 13,649 க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுல டெய்லி லைவ் கிளாसेस, ரெக்கார்டட் செஷன் and then PYQ discussions இது எல்லாமே இருக்கு. And then test pattern இருக்கு உங்களுக்கு. And this is a course for the class 12 CBSE as well as the state board batch. Okay, and this course is after discount 11,899 உங்களுக்கு. Then this is a fast track program and this is also for NEET and then re-repeaters. So இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா நம்ம லைவ் கிளாसेस போயிட்டே தான் இருக்கு. So உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஆப்டா இருக்குமோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Okay? Yes guys. So let's start the question. First question. Which of the following electrolytic solution has least specific conductance? Okay. So நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டிக்கு மெயின் ரீசன் ஒன்னு அயான்ஸ் அப்படி இல்லனா எலக்ட்ரோலைட்ஸ் எலக்ட்ரான்ஸ் கரெக்ட்டா. அப்போ அயான்ஸ் மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம்? அங்க கரண்ட் பெட்டரா கண்டக்ட் ஆகும்னு சொல்லலாம். சோ இந்த கேसेसல பாத்தீங்கன்னா 2 நார்மாலிட்டி, 0.02 நார்மாலிட்டி, 0.2 நார்மாலிட்டி and 0.2 நார்மாலிட்டி இதெல்லாம் தான் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்போ அயான்ஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? அயான்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கண்டக்டன்ஸ் சொல்லலாமா? அப்ப இங்க எங்க அயான்ஸ் ஜாஸ்தி இருக்கும்? கண்டிப்பா 2 நார்மாலிட்டில தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அங்கதான் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. பட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? they are talking about least specific conductance. அப்ப இருக்கிறதுல இருக்கிற நார்மாலிட்டி எங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு? it is 0.0028. this is our right answer. so இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். next question. yes, which one coulomb of electricity is passed through an electrolytic solution the mass deposited on? okay, so direct question தான். Faraday law base பண்ணி இருக்கு நமக்கு கரெக்ட்டா. என்ன படிச்சிருக்கோம் Faraday lawல? so W is directly proportional into Q அப்படினு படிச்சிருக்கோம். இந்த directly proportional symbol ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? so W is equal to Z into Q ஆட் பண்ணுவோமா? யார் இந்த Z? which is electrochemical equivalent. அவ்வளவுதான். so it is directly proportional to Q and Z is nothing but electrochemical equivalent. okay, next. during the electrolysis of molten sodium chloride, the time required to produce 0.1 mole of chlorine gas using a current of 3 ampere. so எந்த ஒரு physical chemistry question solve பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டேட்டாஸ் எழுதணும், given எழுதலாமா? so என்ன கொடுத்திருக்காங்க givenல? it is 0.1 mole of Cl2 gas form ஆகுது. okay, கண்டிப்பா Cl2 gas எதுல இருந்தா ஃபார்ம் ஆகும்? Cl மைனஸ்ல இருந்தா ஃபார்ம் ஆகும். அப்ப நான் என்ன எழுதலாம்? Cl minus is becoming Cl2. okay, அப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுமா? இங்க நமக்கு ரெண்டு குளோரின் இருக்கு ப்ராடக்ட்ல, பட் ரியாக்டன்ட்ல we have only one chlorine. அப்ப என்ன பண்ணலாம்? so 2Cl minus gives Cl2. ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதிட்டேன். and இங்க எனக்கு டெபாசிட் ஆகுறது 0.1 mole. okay, ஃபார்ம் ஆகுறது. next ஐயோட வேல்யூ கொடுத்திருக்காங்க which is 3 ampere. so டேட்டாஸ் எடுத்தாச்சு. क्वेश्चनல கேக்குறது டைமை கால்குலேட் பண்ணும். அகைன் Faraday's law. நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். இதுல Faraday law very very important. okay, so substitute பண்ணலாமா நாம? பாருங்க என்ன Faraday law ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லா. so W நீங்க W எடுத்தாலும் ஓகே இல்ல மாஸ் எடுத்தாலும் ஓகே. W is weight and mass is also weight. so W is equal to Z into IT. நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? இந்த T தான் என்னங்கறத நம்ம கால்குலேட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ mass of the chlorine formed எவ்வளவுனா 0.1 mole. அவங்க மோல்ல கொடுத்திருக்காங்க, வெயிட்ல கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? வெயிட்டா மாத்திரலாமா? எப்படி மாத்தலாம் சொல்லுங்க?
see 1 mole of Cl2 பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 71 கிராம் மோல் இன்வர்ஸ் சொல்லலாமா கரெக்டா because 1 mole of Cl2 ல 2 குளோரின் இருக்கு ஒரு குளோரினோட weight 35.5 னா அப்ப 2 குளோரினுக்கு 71 கிராம் மோல் இன்வர்ஸ் இப்போ 0.1 mole of Cl2 எவ்வளவு இருக்கும் 0.1 mole of Cl2 நான் கால்குலேட் பண்ற x ன்னு வச்சிட்டு அப்ப x is nothing but water which is 71 into 0.1 mole கரெக்ட்டா அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 7.1 gram அப்படினு கிடைக்கும் ரைட் இட் இஸ் 7.1 gram இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் mass of the chlorine formed கண்டுபிடிச்சிருக்கோம் which is 7.1 gram okay next ZRM Z is nothing but electrochemical equivalent. அவங்களோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன ஃபார்முலா? Z is equal to atomic weight divided by N into 96,500. யார் இந்த N? N nothing but number of electrons involved. இப்போ என்ன பண்றோம்? Atomic weight of Cl2 எவ்வளோ? Which is 71. கரெக்டா? Because again 2 chlorine தான். So 71 divided by என்ன ஆன்சர்? N. என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? See, இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு Cl minus Cl2 கிடைச்சிருக்கு அப்போ ஒரு குளோரின் -1 ல இருந்து என்னவா மாறுது நமக்கு 0வா மாறுது அப்ப அங்க எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறது 1 கரெக்ட்டா அப்ப 2 குளோரின் இன்வால்வ் ஆகும்போது நான் என்ன சொல்லலாம் n is equal to 2 ன்னு சொல்லலாம் கரெக்ட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க n value is equal to 2 இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்றேன் இப்போ ஒரு குளோரின் -1 ல இருந்து 0வா மாறதுக்கு ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது நமக்கு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குறனால நாம என்ன பண்ணனும் அதோட மல்டிப்ளை பண்ணனும் சோ அப்படி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் we have 2 electron ரைட்டா yes so மல்டிப்ளை பண்ணியாச்சு இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இங்க ஓகே சோ n is 2 into 96,500 z ஓட வேல்யூ and then into I ஓட வேல்யூ என்னது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க it is 3 ampere so I ஓட வேல்யூ 3 ampere னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு அடுத்து டைம் அதுதான் நம்மளோட வேலை அடுத்து என்ன பண்ணலாம் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அந்த சைடு கொண்டு போயிட்டு டைமை கால்குலேட் பண்ணிடலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா 7.1 into 2 into 96,500 divided by 71 into 3 which is equal to t கிடைக்கும் இப்போ இந்த டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்ட் தான் எப்பயுமே ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லால பாத்தீங்கன்னா டைம் கம்பல்சரி செகண்ட்ல தான் இருக்கணும் ஓகே நீங்க கைனடிக்ஸ் சாப்டர் படிக்கும்போது டைமை நீங்க மினிட்டா வச்சுக்கலாம் இயரா வச்சுக்கலாம் செகண்ட்ஸா வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனா கண்டிப்பா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லால டைம் செகண்ட்ல தான் இருக்கணும் இங்கதான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஓகே கைனடிக்ஸோட ரிலேட் பண்ணுவாங்க கைனடிக்ஸ்ல டீயோட யூனிட் என்ன வேணா இருக்கலாம் பட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில கம்பல்சரி என்னவா தான் இருக்கணும் செகண்ட்ஸா தான் இருக்கணும் ஓகே சோ இப்போ நான் இதுல இருந்து கால்குலேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 6.4 so time is equal to 6433.33 அப்படின்னு டைமோட வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ இங்க டைம் கிடைச்சது யாரு செகண்ட்ஸ் அது நான் என்னவா மாத்தணும் மினிட்டா மாத்தணும் பிகாஸ் ஆப்ஷன்ல நம்மளுக்கு மினிட்டா தான் இருக்கு அது உங்களுக்கு எப்படி மாத்துறதுன்னு தெரியும் so which is time in minute is equal to இது செகண்ட்ஸ்ல இருக்கு so 6433.33 divided by நான் 60 பண்றேன் அப்ப 107.2 minute அப்படின்னு கிடைக்குது yes sometimes 1 marks இது மாதிரி லென்த்தியா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே சோ ஆனா இது சிம்பிள் தான் ஜஸ்ட் நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க and உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது அது எப்படி அப்ரோச் பண்ணணும்ங்கிறது இருக்கு ஓகே அது நீங்க given எடுத்து அழகா எழுதும் போது தான் ஈஸியா நம்மளால அப்ரோச் பண்ண முடியும் சோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு which is 107.2 minutes next question proceed பண்ணலாமா ஓகே அடுத்து next how many faradays of electricity are required for the following reaction to occur one of the important questions சொல்லலாம் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கு எவ்வளவு ஃபாரடே கேக்குறாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே அப்ப இந்த Mn ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஒன்னு மிஸ் ஆயிருக்கு இங்க மைனஸ் கரெக்ட்டா அப்போ MnO4- ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் சோ Mn நான் கால்குலேட் பண்ணனும் அத x ஆ வச்சுக்கறேன்
x plus 4 into minus 2 which is equal to minus 1. கரெக்டா? அப்ப இதுல இருந்து x சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 7 ன்னு கிடைக்கும். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் this is plus 7. இது என்னவா மாறி இருக்கு? Mn2 plus ஆ மாறி இருக்கு. கரெக்டா? அப்ப டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் எவ்வளவு? டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 5. அப்போ which is nothing but 5 Faraday is the answer. கரெக்டா? அப்ப நீங்க 5 Faraday கொடுத்தீங்கன்னா Mn plus 7 உங்களுக்கு Mn2 plus ஆ மாறும். கரெக்ட்? Because 96,500 coulomb mole inverseங்கிறது 1 mole of electronோட value. அப்போ இங்க 5 mole of electrons மாறுது. கரெக்டா? அதனால நான் என்ன பண்ணணும்? So number of electrons count change பண்றேன், which means plus 7 plus 2 க்கு மாறுது. 5 electrons involve ஆகுது. அப்ப n is equal to 5, which is nothing but 5 Faraday. Okay, so note பண்ணிடலாமா இங்க? So change in electron 5. இப்போ இதுலயே ஒரு ட்ரிக்கி क्वेश्चन இருக்கு. இத பேஸ் பண்ணியே ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? நல்லா கவனிங்க. இப்போ Cr2O7 2- இந்த क्वेश्चन எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். நம்ம மிஸ்டேக் பண்ண கூடாது. ஓகே, ரெடி? சோ இப்போ நான் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறேன். சோ எப்படி? 2x, ஏன்னா ரெண்டு குரோமியம் இருக்கு. 7 into -2 which is equal to -2. நீங்க x 2x is equal to என்ன கிடைக்கும்? -2 plus 14 கிடைக்கும். so x is equal to 6 ன்னு கிடைக்கும். அப்ப குரோமியம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. என்னவா மாறி இருக்கு? குரோமியம் +3 ஆ மாறி இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் எவ்வளோ? ஓகே, டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் இஸ் 3. ஆனா எத்தனை குரோமியம்னு பாருங்க. we have 2 chromium atoms. கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ணனும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகே, அத மறக்க கூடாது. ஏனா சப்ஸ்கிரிப்ட்ல ஏதாவது நம்பர் இருந்துச்சுனா கண்டிப்பா அத நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3 ஆல நான் மல்டிப்ளை பண்ணும்போது, சாரி 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலா 6. அப்போ நான் இங்க எவ்வளவு சொல்லுவேன்? 6 Faraday is needed to convert 1 mole of Cr2O7 2- to 2 Cr3+. இங்க நீங்க ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணனும் கண்டிஷன் கிடையாது. ஏன்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் எவ்வளவு Faraday வேணும் for the 1 mole of Cr2O7 2-. ஓகே, so 1 mole of Cr2O7 2- க்கு கண்டிப்பா 6 Faraday வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சப்ஸ்கிரிப்ட மல்டிப்ளை பண்ண மறந்துட கூடாது. ஓகே, let's move to the next question. Yes, define equivalent conductance. So இந்த லெசன்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் and then Faraday's first law எல்லாமே பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படினாலே நம்ம மைண்டுக்கு இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் வர வேர்ட் இப்போ நம்ம வந்து ஹைலைட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 கிராம் ஈக்குவலன்ட். ஓகே, சோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் வந்து 1 கிராம் ஈக்குவலன்ட்டா இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ண முடியுமோ அதான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. 1 கிராம் ஈக்குவலன்ட்ங்கிற வேர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அந்த ரெண்டு எப்பயுமே செல்லுனால நம்ம என்னென்னலாம் எடுத்துக்குவோம்? எலக்ட்ரோலைட் எடுப்போம், எலக்ட்ரோட்ஸ் எடுப்போம், வயர்ஸ் எடுப்போம். கரெக்டா? அப்ப அந்த எலக்ட்ரோலைட் வந்து 1 கிராம் ஈக்குவலன்ட்டா இருக்கணும், which is nothing but normality. ஏன்னா நம்ம நார்மாலிட்டியை தான் வந்து 1 கிராம் ஈக்குவலன்ட்னு பேசுவோம். ஓகே, அப்போ 1 கிராம் ஈக்குவலன்ட் சொல்யூஷன் எடுத்துட்டு 1 மீட்டர் அப்பார்ட் இங்க பாருங்க. சோ ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கணும். அப்ப நான் வந்து அந்த செல் எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணுது நான் கண்டுபிடிக்கிறேன்னா அதோட பேர் தான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். சோ ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். गाइस என்ன ஃபார்முலாஸ் வரும்? this is nothing but lambda. கரெக்ட்டா? see ரெண்டு டைப் ஆஃப் lambda இருக்கு. ஒன்னு ஸ்மால் lambda, இன்னொன்னு கேபிட்டல் lambda. எப்படி நம்ம லைக் ஸ்மால் abcd கேபிட்டல் abcd ன்னு படிக்கிறோம் அதே மாதிரி தான். this is capital lambda and இது பாத்துட்டீங்கன்னா this is called as small lambda. ஓகே, கோல்ரிஷ்லால யூஸ் பண்ணுவோம்ல அதேதான். இப்போ lambda ஈக்குவலன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? this is kappa. கப்பாவோட யூனிட் என்னது? Simon meter inverse into 10 to the power of 3 minus 3. Okay, divided by normality. இந்த நார்மாலிட்டியோட யூனிட் என்னது? இந்த நார்மாலிட்டியோட யூனிட் it is a gram equivalent and then meter to the power -3. எப்பயுமே இந்த மோலார் கண்டக்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸோட யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா நீங்க நார்மாலிட்டியையும் கப்பாவும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து ஈஸியா நீங்க டெரைவ் பண்ணிடலாம். ஓகே, இப்ப பாருங்க
எனக்கு ஃபார்முலா தெரியும், கண்டிப்பா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா வெறும் டெஃபினிஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஃபார்முலாஸும் எழுதுங்க. ஓகே, டெஃபினிஷன் என்னது? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வேர்டு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே 1 gram ஈக்குவலன்ட். ஓகே, எலக்ட்ரோட்ஸ் 1 meter அப்பார்ட். அது ஒரு பர்టిక్యులர் வால்யூம்ல இருக்கு, அதனாலதான் வந்து V மீட்டர் கியூப்னு சொல்றாங்க, ஒரு பர்టిక్యులர் வால்யூம். இதுதான் வேர்டு, வேற ரொம்பலாம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஒரு பர்టిక్యులர் வால்யூம் 1 gram ஈக்குவலன்ட் and then ரெண்டு எலக்ட்ரோடும் 1 meter டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இவ்வளவுதான், மார்க் அடிச்சிடும் நம்மளுக்கு. ஓகே, சோ இப்போ this is called as equivalent conductance equal to kappa into 10 to the power of minus 3 divided by normality. இதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ lambda equivalent ஓட யூனிட் எப்படி பாக்குறதுன்னு பார்த்தலாமா? see, lambda equivalent னா யாரு? நான் வந்து யூனிட் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். so lambda equivalent is equal to kappa into 10 to the power of minus 3 divided by normality. kappa ஓட யூனிட் என்னது? this is Xylem meter inverse. Xylem meter inverse. கரெக்ட்டா? divided by. so normality என்னது? it is a gram equivalent and then meter to the power minus 3. என்ன பண்ணனும்? இது தூக்கி மேல கொண்டு போயிரலாமா? அப்ப Xylem meter inverse, this is meter cube, minus 3 மேல போகும்போது கியூபா மாறிடுச்சு, and then gram equivalent inverse. ரைட்டா? கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸா மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்? இது கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? அப்போ சீமன் மீட்டர் ஸ்கொயர் and then the gram equivalent inverse. அவ்வளவுதான். சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பாவோட தனியா நார்மாலிட்டியோட தனியா நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா ஃபைனலா சீமன் மீட்டர் ஸ்கொயர் கிராம் ஈக்குவலன்ட் நம்ம மெமரைஸ் பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் ஹால் போகும்போது மறந்துரும். அதனால நம்ம சிம்பிளா சிங்கிளா இருக்கிறது படிச்சிட்டோம் அப்படின்னா டுகெதரா ஈஸியா நம்மளே எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான். யூனிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கும் மார்க் இருக்கு. ஓகே, அடுத்து மோலார் கண்டக்டன்ஸ். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா என்னது? இட் இஸ் a 1 gram equivalent. மோலார் கண்டக்டன்ஸ்னா ஃபார் 1 molar electrolyte. அவ்வளவுதான். அங்க 1 gram equivalent electrolyte, இங்க 1 molar electrolyte. அதே V மீட்டர் கியூப் பாருங்க, see எங்க இருக்கு? சோ அதே வால்யூம் தான் உங்களுக்கு. அதே 1 cubic meter of the volume and ரெண்டு எலக்ட்ரோடு 1 மீட்டர்ல இருக்கணும் and 1 mole of an electrolyte. 1 mole of an electrolyte சொன்னாலும் தப்பு இல்ல, 1 molar solution சொன்னாலும் தப்பு இல்ல. ஓகே, இவ்வளவுதான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ரொம்ப டைம் எடுத்து டெஃபினிஷன்லாம் உட்கார்ந்து அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. கீவேர்ட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியா நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இங்க என்ன ஃபார்முலா வரும்? அதே கதை தான். சோ லாம்டா m அப்படினா மோலார் கண்டக்டன்ஸ் இல்லனா மோலார் கண்டக்டிவிட்டி, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, லாம்டா m is equal to this is kappa. அகைன் என்ன இருக்கும் யூனிட்? சைமன் மீட்டர் இன்வர்ஸ் 10 to the power of minus 3 divided by கீழ யார் இருப்பா? மோலாரிட்டி. அங்க நார்மாலிட்டி, இங்க மோலாரிட்டி. சோ மோலாரிட்டியோட யூனிட் என்னது? this is mole meter. ஆக்சுவலா மோல் லிட்டர் இன்வர்ஸ் நம்ம எழுதுவோம், பட் இங்க ஒரு மீட்டர் இருக்குனால அது கேன்சல் அவுட் பண்றதுக்காக தான் இந்த 10 to the power of minus 3 நம்ம மாத்தி இருக்கோம். யூனிட் கன்வர்ஷனால தான் இங்க மேல 10 to the power of minus 3 இருக்கு நம்மளுக்கு. ஓகே, அப்போ மோல் மீட்டர் to the power minus 3. இப்போ நான் யூனிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? சைமன் மீட்டர் இன்வர்ஸ் மீட்டர் to the power 3 and then mole. கரெக்ட்டா? மீட்டர் minus 3 மேல கொண்டு போகும்போது மீட்டர் பவர் 3 மாறிடுச்சு, மோல மேல கொண்டு போகும்போது மோல் இன்வர்ஸா மாறிடுச்சு. கரெக்ட்டா? அடுத்து என்ன பண்ணணும்? சோ சைமன் மீட்டர் ஸ்கொயர் and then mole inverse. இவங்க யாரு? this is the unit. Unit of what? It is a unit of lambda m. அவ்வளவுதான், very simple. Okay, yes, let's move to the next one. அடுத்து, what is electrochemical series? One of the important part னே சொல்லலாம் இதுல. ஓகே, என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா ரிடக்ஷன் வைஸ்ல ஆர்டர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு நான் என்ன சொல்லணும்? ரிடக்ஷன் பேஸ் பண்ணி தான் IUPAC, ஓகே, IUPAC ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்க? இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த செல் பொட்டன்ஷியலோட வேல்யூ நீங்க ஆக்சிடேஷன் வைஸ் வச்சு பேசலாம், ரிடக்ஷன் வைஸ் வச்சு பேசலாம். கன்ஃபியூஷன் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு IUPAC என்ன டிசைட் பண்ணிடுச்சு உங்களுக்கு?
இது கண்டிப்பா ரிடக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. அப்போ இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிடக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுலயும் டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹையர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க யார் இருக்கா? F2 இருக்கா, கரெக்டா? அப்ப அந்த F2 தான் பெட்டர் ரிடக்ஷன். ஓகே, அதுதான் உங்களுக்கு நல்ல ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சோ F2 will undergo better reduction. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படினாலே கண்டிப்பா ரிடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா அதான் IUPSC சொல்லிருக்கு. அண்ட் டிக்ரீசிங் ஆர்டர், இந்த ரெண்டு வேர்டு தான். பாருங்க, டிக்ரீசிங் ஆர்டர் இருக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அடுத்து வேற எங்க இருக்கு? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அவ்வளவுதான். சோ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இந்த கீவேர்ட் எழுதுனா மார்க். ஓகே, இப்போ நான் F2 தான் வந்து பெஸ்ட் ரிடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி லித்தியம் தான் வந்து ரிடக்ஷன் ரொம்ப 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 கம்மியா நடக்கும். இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு, கரெக்டா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தானே. சோ F2 பாத்துட்டீங்கன்னா பெட்டரா ரிடக்ஷன் நடக்கறனால இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், a good oxidizing agent, அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு என்னென்ன பேரெல்லாம் சொல்லுவீங்க? நீங்க ஆக்சிடென்ட் சொல்லலாம், ஆக்சிடைசிங் பவர் சொல்லலாம், ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். இந்த பேரெல்லாம் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ஆல்சோ known as ஆக்சிடென்ட், ஆக்சிடைசிங் பவர், ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, சம்டைம் ஆக்சிடைசிங் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஓகே, எஸ் guys. சோ அவ்வளவுதான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் ஆகலாம். இதுல என்ன சொல்றாங்க? ஃபாரடே லா. சோ நம்மளோட ஃபேவரட் லா, நிறைய டைம் இதோட क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம், கரெக்டா? என்ன சொல்றது ஃபாரடேஸ் லால? எந்த அளவுக்கு நீங்க கரண்ட கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மெட்டல் டெபாசிட் ஆகும், இவ்வளவுதான், ரைட்டா? இட் இஸ் an electrolysis. see, நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒரு மெட்டல் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்ல இருக்கு, அது வந்து என்ன ஆகணும்? மெட்டல் இந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு மாறணும். அதுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரான் தானே வேணும் நம்மளுக்கு, கரெக்டா? பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் சேர்ந்து ஜீரோவா மாறிடும். சோ நீங்க கரண்ட் கொடுக்கும் போது அந்த கரண்ட்ல இருந்து யாரு வருவா? எலக்ட்ரான் தானே வருவாங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு கரண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அங்க மெட்டல் டெபாசிட் ஆகும். பிகாஸ் அந்த மெட்டல் இந்த பாசிட்டிவ் ஸ்டேட் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி அங்க என்னவா மாறுது? நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு மாறுது. இது ஒரு பேசிக் கான்செப்ட், புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு பாசிட்டிவ் ஸ்பீஷீஸ்ல இருக்கிற அயான் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், அப்படின்னாதான் அது நியூட்ரலுக்கு மாறி டெபாசிட் ஆக முடியும், கரெக்டா? ரைட். இது எப்ப நடக்கும்? நான் நிறைய கரண்ட் கொடுத்தேன்னா நிறைய எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி அது மெட்டலா டெபாசிட் ஆயிடும். இவ்வளவுதான் சொல்றாங்க ஃபாரடேஸ் லால. the mass of the substance liberated, okay, liberated சொல்லலாம், deposited சொல்லலாம். liberated maximum gasக்கு யூஸ் பண்ணுவாங்க, okay. so deposited எப்போ? electrolysis processல directly proportional to quantity of the charge, q க்கு directly proportional இருக்கும். so formula எழுதலாமா? நம்ம derive பண்ணிடலாம். so ms directly proportional to q, mass of the metal deposited is directly proportional to q. so q க்கு பதிலா நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? it ரீப்ளேஸ் பண்ணலாம், கரெக்ட்டா? so I is current and t is time. so quantity எதுல இருக்கும்? கூலூம்ல இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா this is கூலூம், ஓகே. இதோட யூனிட் வந்து என்னது? கூலூம். இங்க I யோட யூனிட் கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஆம்பியர்ல இருக்கணும். and t யோட யூனிட் என்ன இருக்கணும்? this should be in the seconds, okay. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். and நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் போட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, அடுத்து ஒன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இட் இஸ் செகண்ட் லா. சோ செகண்ட் லால என்ன கண்டென்ட் அப்படின்னா, சோ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லால நான் ஒரே ஒரு செல்ல மட்டும் தான் வச்சு பேசினேன். ஃபாரடே செகண்ட் லால நீங்க பேசுறீங்க அப்படின்னா 2-3 செல்ஸ் வச்சுக்கணும், அவ்வளவுதான், ஓகே. நான் சேம் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட், கீவேர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் பாஸ் பண்றேன் ஃபார் த சேம் டைம். அப்போ மெட்டல் டெபாசிட் ஆகுறது எல்லாமே அதோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அவ்வளவுதான். இந்த வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? பாருங்க,
same quantity of the charge. Correcta? Same quantity of the charge, different electrolytes இருக்கு. எங்க இருக்கு? Directly proportional to the electrochemical equivalent. அவ்வளவுதான். Same quantity of the current for the same time for the different electrolytes is directly proportional to the electrochemical equivalent. கரெக்டா? இப்போ என்னது? See, இப்போ உங்களுக்கு ஒரு மெட்டல் +1 ஸ்டேட்ல இருக்கு. அது உங்களுக்கு மெட்டல் இந்த 0 ஸ்டேட்டுக்கு மாறுது. இன்னொரு மெட்டல் +2 ஸ்டேட்டுக்கு இருக்கு. அது மெட்டல் இந்த 0 ஸ்டேட்டுக்கு மாறும். அண்ட் இன்னொரு மெட்டல் +3ல இருக்கு. அது உங்களுக்கு 0க்கு மாறும். சோ எல்லாமே 0க்கு தான் மாறணும். அப்பதான் அங்க சாலிட் டெபாசிட் ஆகும் நம்மளுக்கு. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு 1 எலக்ட்ரான் இருந்தா போதும். செகண்ட் கேஸுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். தேர்ட் கேஸுக்கு 3 எலக்ட்ரான் வேணும். சோ அப்ப அவங்க எல்லாமே அவங்களோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்ட பேஸ் பண்ணி டெபாசிட் ஆவாங்க. ஓகே, இதுல எல்லாரும் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 50 கிராம் டெபாசிட் ஆச்சுன்னா செகண்ட் கேஸ்லயும் 50 கிராம் டெபாசிட் ஆகும், தேர்ட் கேஸ்லயும் 50 கிராம் டெபாசிட் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஓகே, அதோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் வெயிட்ட பொறுத்து. ஓகே, அதோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் வெயிட்னா யாரு? திஸ் இஸ் Z1, இங்க நம்மளுக்கு Z2 அண்ட் இங்க நம்மளுக்கு Z3. சோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெபாசிட் ஆகும்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, அவ்வளவுதான். அதனால இப்ப என்னது? Mass of the nickel is directly proportional to electrochemical equivalent of the nickel, and mass of the copper is directly proportional to electrochemical of the copper. இது எல்லாமே நம்ம directly proportional இருக்கறனால நான் எப்படி எழுதலாம்? See, M1 is directly proportional to Z1 and N2 is directly proportional to Z2. இத நான் கம்பைன் பண்ணி எழுதும்போது M1 divided by Z1 which is equal to M2 divided by Z2. Because நான் ரெண்டு ப்ரொபோர்ஷனாலிட்டியை கம்பைன் பண்றேன். அப்ப நாங்க அத கான்ஸ்டன்டா மாத்திடலாம்ல. அப்ப M1 divided by Z1 equal to M2 divided by Z2. இன்னொரு சொல்யூஷன் எடுக்கிறீங்களா? அப்ப M3 divided by Z3. இன்னொன்னு எடுத்தா M4 divided by Z4. அவ்வளவுதான். ஓகே guys? Yeah. Next one. அடுத்து என்ன சொல்றாங்க? What are the factors that affect the electrolytic conductance? Good question. ஓகே, இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், dielectric constant of the solvent. இந்த dielectric constant directly proportional indirectly proportional நமக்கு தெரியணும். Dielectric constant of the solvent is directly proportional to electrolytic conductance. Okay, that is important. In the electrolytic conductance hereafter can be called as EC. Okay, EC நம்ம வச்சுக்கலாம் சிம்பிளா. கெமிஸ்ட் எல்லாமே சிம்பிளா தான் நம்ம எழுதணும், ரைட்டா? சிம்பிள்ஸ் மாதிரி. சோ எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்க்கு எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. என்ன காரணம்? இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அது அங்க இருக்கிற நம்மளோட சால்ட் ஈஸியா டிசால்வ் ஆகும் அர்த்தம். நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ high the dielectric constant, okay, அங்க இருக்கிற salt என்ன ஆகும்? It will dissolve easily, right? And or else it dissolves better அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு தெரியும் நிறைய அயான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கண்டக்டன்ஸ் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம பார்த்தோம், கரெக்டா? அப்போ நிறைய டிசால்வ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க அயான்ஸ் நிறைய இருக்கும். அயான்ஸ் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பா எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸுக்கும் அது ஹெல்ப் பண்ணும், கரெக்டா? அவ்வளவுதான். So high dielectric constant இருக்கும்போது that is a very good solvent. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற solute பெட்டரா டிசால்வ் ஆகுது. solute பெட்டரா டிசால்வ் ஆச்சுன்னா அயான்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அயான்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் பெட்டரா இருக்கு. அவ்வளவுதான், கரெக்டா? அடுத்து viscosity of the medium. viscosity இந்த வேர்ட் எங்க படிச்சிருக்கோம்? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் விஸ்காசிட்டின்னு படிச்சிருக்கோம். விஸ்காசிட்டின்னு சொன்னாலே இம்மீடியட்டா நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது ஹனி, ரைட்டா? அந்த எக்ஸாம்பிள் வச்சுதான் நான் விஸ்காசிட்டி படிச்சிருக்கேன். சோ ஹனி இட் இஸ் மோர் விஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் கம்பேர்ட் டு த வாட்டர், கரெக்டா? அதனால ஈஸியா ஃப்ளோ ஆக முடியாது, ரைட்? ஹனினால. இப்போ யோசிங்க, ஈஸியா மூவ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பெட்டரா இருக்குமா, இல்ல கம்மியா மூவ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பெட்டரா இருக்குமா? ஈஸியா மூவ் ஆகணும், ரைட்டா? சோ அயான்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கோ அப்பதான் கண்டக்டிவிட்டி நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். அப்ப விஸ்காசிட்டி கம்மியா இருந்தாதான் பெட்டரா மூவ் ஆகும், ரைட்டா இல்லையா? ரைட்.
ஹனி ஈஸியா மூவ் ஆகுமா, வாட்டர் ஈஸியா மூவ் ஆகுமா? வாட்டர் தான். அப்போ வாட்டர் இஸ் a good conductor, right? ஓகே, வாட்டர் இஸ் a good conductor, அது ஈஸியா மூவ் ஆகுது. அண்ட் வாட்டர்ல விஸ்காசிட்டி எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. ஹனில விஸ்காசிட்டி எப்படி இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. அதனால viscosity is inversely proportional to the electrolytic conductance. viscosity ஜாஸ்தி இருக்குன்னா கண்டிப்பா மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். மூவ்மெண்ட் கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா electrolytic conductance கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் ஸ்டோரி. நெக்ஸ்ட், temperature of the electrolytic conductance. இவங்க directly proportional to the electrolytic conductance. என்ன சொல்றாங்க, புக்லயே அழகா கொடுத்துட்டாங்க, kinetic energy அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயே நம்ம என்ன பேசணும், மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ். ஒரு அயான்ஸ் மெதுவா மூவ் ஆயிட்டு இருக்கு. மெதுவா மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா கண்டக்டன்ஸும் ஸ்லோவா தான் இருக்கும். சோ இங்க இருக்கிற அயான்ஸ் டக்கு நீங்க வரணும், ரைட்டா? அப்பதான் கண்டக்டன்ஸ் பெட்டரா இருக்கும். அப்போ நீங்க டெம்பரேச்சர் கொடுக்கும் போது கண்டிப்பா என்ன நடக்கும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த அயான்ஸ் ஜாஸ்தி ஆகும். What is mean by kinetic energy? It is about the energy of motion. அப்போ energy of the movement increase ஆகுறனால கண்டிப்பா கண்டக்டிவிட்டி நம்மளுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், molar conductance of a solution increases with increase in dilution. ஓகே, என்ன மேம், அப்போ dilution நடக்கும்போது அயான்ஸ் கம்மி ஆகுது இல்ல அப்படின்னு ஒருத்தவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அயான்ஸ் கம்மி ஆகுது, ஆனா ஒரு யூனிட் வால்யூம்ல மட்டும்தான் கம்மி ஆகுது. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க. molar conductance of a solution increases with increase in dilution. That is a perfect right answer. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கீங்க, கவனிச்சுக்கோங்க. ஓகே, this is a one container. எனக்கு இந்த அளவுக்கு வாட்டர் இருக்கு. ஓகே, சோ இந்த அளவுக்கு வாட்டர் இருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன எடுக்கலாம், கொஞ்சம் அயான்ஸ் எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த அயான்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வெளியில இருந்து கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ண போறோம். இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன ஆகும், வாட்டரோட கான்ஸ்டன்ட் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இப்போ எல்லோ கலர் தான் வாட்டர் நம்மளுக்கு. ஓகே, சோ இப்போ வாட்டரோட லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ வாட்டரோட லெவல் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, இந்த அயான்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும், கரெக்டா? இந்த இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் இங்க மட்டும் தான் அயான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப டோட்டல் கண்டெய்னர்லயுமே இருக்கு. நான் ஒன்னும் அங்க இருக்கிற அயான்ஸ் வெளியில எடுக்கல. ஓகே, பட் கண்டெய்னர் பெருசா இருக்கு. தட் மீன்ஸ் வால்யூம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் H2O ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வால்யூம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப வால்யூம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, இந்த அயான் எனக்கு ஈஸியா மூவ் ஆகலாம்ல, ரைட்டா? சோ இங்க மூவ் ஆச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அயான்ஸ் நல்லா மூவ் ஆகலாம், அதுக்கு நிறைய கேப் இருக்கு, ரைட்டா? அப்போ வால்யூம் ஜாஸ்தி ஆகும் போது அங்க இருக்கிற அயான்ஸ் ஈஸியா மூவ் ஆகலாம், ரைட்டா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கிளாஸ்ல உங்களை வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, அப்ப கிளாஸ்ல ரன்னிங் ரேஸ் கண்டக்ட் பண்ணா அங்க அந்த வால்யூம் கம்மியா இருக்கு. இதுவே நீங்க கிரவுண்ட்ல இருக்கும் போது எல்லா இடத்துலயும் ஓடுவீங்கல்ல, ரைட்? அப்போ வால்யூம் ஜாஸ்தி ஆகும் போது அயான்ஸ் கேன் மூவ் ஈஸிலி, ஃப்ரீலி இட் வில் மூவ், ரைட்டா? அதனாலதான் நம்மளுக்கு அங்க மோலார் கண்டக்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்னது, why is AC current used instead of the DC current in measuring the electrolytic conductance? Okay, good question. இப்போ என்கிட்ட ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, அந்த எலக்ட்ரோலைட்ஸோட கண்டக்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ DC கரண்ட் என்னால யூஸ் பண்ண முடியாது, AC கரண்ட யூஸ் பண்ணணும். எதனாலன்னு பாத்துடலாமா? வெரி சிம்பிள். இப்போ இங்க இருக்கிறது NaCl வச்சுக்கலாம். எனக்கு NaCl பத்தி தான் படிக்கணும், which means NaCl ஓட எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியணும், கரெக்டா? அப்போ நான் DC கரண்ட பாஸ் பண்ணா நம்மளோட DC கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த NaCl கூட போய் ரியாக்ஷன் நடந்து ஓகே மேபி NaOH மாத்தி விட்டுருது. ஓகே, இப்ப நான் யார பத்தி படிக்கணும், NaCl பத்தி படிக்கணுமா இல்ல NaOH பத்தி படிக்கணுமா? I want to study about NaCl. ஆனா நான் DC கரண்ட் அங்க யூஸ் பண்றனால NaCl வேறவா மாறிடுது, ஓகேவா? அப்போ DC கரண்ட் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. இதுவே நான் AC கரண்ட் யூஸ் பண்ண அப்படின்னா NaCl தான் இருக்கும். சோ கடைசியா ஓகே NaClக்கு இந்த பிஹேவியர்லாம் இருக்கு நான் சொல்லிடலாம். ஆனா இதுவே DC கரண்ட் யூஸ் பண்ணா அங்க என்ன நடக்குது, இங்க நல்ல ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க, எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் தி சொல்யூஷன்.
it leads to the electrolysis. ஓகே, அங்க ரியாக்ஷன் நடந்துருது. ஓகே, ரியாக்ஷன் நடக்கறனால தான் அங்க நம்ம என்ன எடுக்க கூடாது, டிசி கரண்ட் எடுக்க கூடாது. ஏசி கரண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. அதனால நான் கரெக்டா NaClக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை பத்தி நான் படிச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? எலக்ட்ரோலிசிஸ் டேக்கிங் பிளேஸ் when DC current is applied. அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் யாரு? explain the function of H2O2 fuel cell. a very good cell னு சொல்லலாம். ஓகே, என்ன காரணம்? because இங்க ஃபார்ம் ஆகுற பை ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வாட்டர். அது நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாது. அதனால இட் இஸ் a one good source. ஓகே, அண்ட் இது பாத்தீங்கன்னா ஈவன் ஏர் ஸ்பேஸ்ல கூட இங்க ஃபார்ம் ஆகுற H2O தான் அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு புக்ல இருக்கு. ஓகே, லைக் CBSE புக்ல. ஃபைன், explain the function of H2O2 fuel cell. இதுல பாத்துட்டீங்கன்னா என்ன ஃபியூவலா எடுக்கறாங்க? ஹைட்ரஜன். see, hydrogen is a very good fuel. ஓகே, அதுக்கு வந்து கேலரிஃபிக் வேல்யூ வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து எனர்ஜி அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் தான் ப்ராப்ளம். ஹைட்ரஜன் இஸ் a good fuel and ஆக்சிடென்ட்டா எடுத்துக்கிறது யாரு? ஆக்சிஜன். ஆக்சிடென்ட்னா நான் என்னன்னு சொல்லிருக்கேன்? ஆக்சிடென்ட் இஸ் நத்திங் பட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். கரெக்டா? பார்க்கலாம். அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஒரு செல் அப்படினாலே எலக்ட்ரோட்ஸ் இருக்கணும், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கணும். ரைட்டா? இங்க என்ன எலக்ட்ரோட்ஸ் இருக்குன்னு பாருங்க. so it is a porous graphite electrode. அதுல நிக்கல் அண்ட் நிக்கல் ஆக்சைடு இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே இனர்ட் எலக்ட்ரோடு. ஏன்னா நான் இங்க ஸ்டடி பண்றது ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன ஆகுதுன்னா தவிர நிக்கலுக்கும் நிக்கல் ஆக்சைடுக்கும் என்ன ஆகுதுன்னு கிடையாது. ஓகே, சோ அதனால H2O2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் யார் எடுக்கிறோம் நம்மளுக்கு? சோ KOH எடுக்கிறோம் at 200 டிகிரி செல்சியஸ்ல அண்ட் பிரஷர் மெயின்டைன் பண்றது 20 to 40 atm. சோ இந்த ஃபியூவல் செல் பாத்துட்டீங்கன்னா கண்டினியூஸா நீங்க ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இதுல ப்ரொடியூஸ் ஆகுற லைக் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா கம்மி தான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு 2-3 ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கலாம். ஓகே, சோ லைக் எப்படி பேட்டரிஸ் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் அது மாதிரி 2-3 ஃபியூவல் செல்லை கனெக்ட் பண்ணி மேக்ஸிமம் வோல்டேஜ் நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, சோ என்ன நடக்குதுன்னு பாத்துடலாமா? வெரி சிம்பிள். சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஹைட்ரஜனை குடுக்குறாங்க. ஓகே, சோ ஹைட்ரஜன் கொடுத்தாச்சு. என்ன நடக்குது? ஹைட்ரஜன் ஆனோட். ஆனோட் அப்படினாலே கண்டிப்பா இது என்ன ப்ராசஸ்? இட் இஸ் ஆக்சிடேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனோட் அப்படினாலே என்னது? இட் இஸ் ஆக்சிடேஷன். அங்க ஆக்சிடேஷன் தான் நடக்கும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஹைட்ரஜன் பாருங்க, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் உங்களுக்கு H+ மாறிடுச்சு. சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் 0ல இருக்கு, 0+1க்கு மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படினாலே ஆக்சிடேஷன். அப்படி இல்லனா நான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம். ஆனா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஈஸி. ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ 0+1க்கு மாறுது. சோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு. நான் பேலன்ஸ் பண்ணல ஈக்குவேஷன். பேலன்சிங்ல லாஸ்டா பாத்துக்கலாம். சோ இங்க இருக்கிறவங்க ஹைட்ரஜன் பார்ட். இந்த சைடு நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஆக்சிஜன் கொடுக்குறீங்க. நடுவுல யார் இருக்கா? நம்மளோட எலக்ட்ரோலைட். யார் நம்மளோட எலக்ட்ரோலைட்? KOH தான் நம்மளோட எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கும், நம்மளோட H+ அயான் இருக்குல்ல, சோ இந்த வழியா போய் டிராவல் ஆகும். ஓகே, சோ இப்போ இந்த H+ அகைன் நீங்க டிராவல் ஆகி இங்க என்ன நடக்க போகுதுன்னா நம்மளுக்கு இங்க O2 இருக்கா? சோ இந்த O2வும் இங்க வர்ற H+ அயானும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டரா மாறிடும். ஓகே, அவ்வளவுதான் ரியாக்ஷன், வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. O2 நம்ம கொடுக்கும் போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. ஆனா அது வாட்டரா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் -2 மாறிடுது. H2Oல what is an oxygen oxidation state? அப்ப 0 -2க்கு போகுது. அப்ப decrease in oxidation stateனா நம்ம என்ன சொல்லுவோம்? It is called reduction அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அங்க reduction நடக்குது. So anode-ல oxidation, cathode-ல reduction, anode-ல hydrogen will become H+ and anode-ல O2 will become O2-. அதான். Okay, and byproduct is water. So இப்போ reaction பார்க்கலாமா? ஹைட்ரஜன் என்னவா மாறி இருக்கு? In the presence of base
OH minus ion நம்ம எலக்ட்ரோலைட்டா எடுத்துறோம் கரெக்ட்டா OH minus ion KOH எலக்ட்ரோலைட்டா யூஸ் பண்ணிருந்தோம்ல ஹைட்ரஜன் 0 ல இருந்து எனக்கு +1 ஆ மாறிடுச்சு கரெக்ட்டா அடுத்து இங்க என்ன நடக்குது சோ O2 0 ல இருந்து எனக்கு இங்க -2 ஆ மாறிடுச்சு சோ இது தனியா கொடுத்திருக்காங்க ஆக்சிடேஷன்ல தனியா கொடுத்திருக்காங்க ரிடக்ஷன் பார்ட்ல தனியா கொடுத்திருக்காங்க சோ ஓவரால் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணனும் ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா அதான் ஓவரால் ரியாக்ஷன் ஓவரால் ரியாக்ஷன் நம்ம மெமரைஸே பண்ண கூடாது ஆனோட்ல என்ன நடக்குது கேத்தோட்ல என்ன நடக்குது அத மட்டும் தெரிஞ்சிட்டு ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் பாருங்க see 4 எலக்ட்ரான் ரியாக்டன்ட் சைடுல இருக்கு அதே 4 எலக்ட்ரான் ப்ராடக்ட் சைடுல இருக்கு நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன் அடுத்து 4 OH minus ion ரியாக்டன்ட்ல இருக்கு இங்க எனக்கு ப்ராடக்ட்ல இருக்கு கேன்சல் அவுட் பண்ணிட்டேன் சோ பேலன்ஸ் யாரு நமக்கு இருக்காங்க சோ H2 இங்க இருக்கு and then O2 இருக்கு H2 கேன்சல் அவுட் பண்ணலாமா கேன்சல் அவுட் பண்ணலாம் மிஸ் பண்ணியாச்சு இப்போ எனக்கு இங்க 2 H2O இருக்கு இங்க 4 H2O இருக்கு இப்போ நான் என்ன பண்ணலாம் இத 2H2O plus 2H2O ன்னு எழுதிட்டு கேன்சல் அவுட் பண்ணிடலாமா ஓகே கேன்சல் அவுட் பண்ணியாச்சு அப்ப ரிமைனிங் 2H2O ப்ராடக்ட் சைடுல இருக்கு உங்களுக்கு and then hydrogen and oxygen reactant சைடுல இருக்கு இதான் நம்மளோட ஓவரால் ரியாக்ஷன் ஓகே எஸ் இதுதான் fuel cell சோ fuel cellல பாத்துட்டீங்கன்னா anode electrolyte cathode anodeல H+ உள்ள வருது and உள்ள வந்துட்டு இங்க இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்துட்டு வாட்டரா மாறுது ஓகே இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க anode and cathode ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா எழுதணும் நெக்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிடலாம் so a solution of a salt of a metal was electrolyzed for 15 minutes with the current of 0.15 ampere கொடுத்திருக்காங்க so given எழுதிடலாமா as usual so பாருங்க so given time is 15 minutes சோ நமக்கு தெரியும் ஃபாரடேஸ் லால கண்டிப்பா வந்து டைம் மினிட்ஸ்ல இருக்க கூடாது செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும்னு அதனால நம்ம என்ன பண்ணலாம் இங்க சோ into 60 மல்டிப்ளை பண்ணியாச்சு சோ இது இப்ப மினிட்ஸ்ல இல்ல இது இப்ப நமக்கு செகண்ட்ல இருக்கு அடுத்த டாஸ்க் என்னது நமக்கு ஓகே கரண்ட் கொடுத்திருக்காங்க கரண்டோட வேல்யூ which is 0.15 ampere mass of the metal deposited நமக்கு கொடுத்துட்டாங்க so mass is equal to 0.783 அடுத்த வேல்யூ என்னது ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபைன் சோ ஃபார்முலா எழுதிடலாமா நமக்கு ஓகே சோ ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா நமக்கு தெரியும் மாஸ் இஸ் ஈக்குவல் டு Z into IT Z is nothing but electrochemical equivalent ரைட்டா அப்போ mass is equal to இந்த Z நான் எப்படி எழுதலாம் we can write atomic weight okay divided by n into 96500 into I into T கரெக்ட்டா இப்போ நம்மளுக்கு கேக்குறது என்னது ஈக்குவலன்ட் மாஸ் கேக்குறாங்க ஈக்குவலன்ட் மாஸ்னா யாரு இவங்க தான் ஈக்குவலன்ட் மாஸ் atomic weight divided by n is nothing but what it is equivalent mass ஓகே அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா மாஸோட வேல்யூ என்னது நமக்கு மாஸோட வேல்யூ 0.783 which is equal to atomic weight divided by n நான் டோட்டலா x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்ப x divided by 96500 into I ஓட வேல்யூ 0.15 so t ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க which is 15 into 60 கரெக்ட்டா ஓகே which is 15 into 60 so இப்போ எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது ஈக்குவலன்ட் மாஸ் ஓகே so let's go to the next page இப்போ இதுல பாத்தீங்கன்னா so நான் வந்து ஈக்குவலன்ட் மாஸ் x அந்த சைடு வெச்சுக்கிறேன் 0.783 into 96500 so 96500 மட்டும் தான் நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கு பேலன்ஸ் இருக்குறவங்க எல்லாம் கொண்டு வந்துடலாமா இந்த சைடு என்ன கிடைக்கும் which is equal to நம்ம x ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்ப இங்க கீழ 0.15 ஒன்னு இருக்கு 15 இருக்கு and then 16 இருக்கு வேற யாராவது இருக்காங்களா இங்க கீழ ஓகே எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்தாச்சு so next இதுல இருந்து நீங்க x சால்வ் பண்ணீங்க அப்படினா x is equal to 559.63 gram mole inverse அப்படி நமக்கு கிடைக்கும் gram per mole அவ்வளவுதான் சோ ஃபைனல் ஆன்சர் இங்க உங்களுக்கு இருக்கு ஓகே இதுதான் நமக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஓகே என்னடா ஈக்குவலன்ட் மாஸ்னு ஒரு புது நேமா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் நதிங் பட் அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை n அவ்வளவுதான் ஈக்குவலன்ட் மாஸ் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோசீட் பண்ணலாம் இப்போ calculate the standard EMF of the CD CD2+
and then double slash அப்படினா என்ன அர்த்தம் salt bridge னு அர்த்தம் கரெக்ட்டா so Cu2 plus Cu and determine the cell reaction so cell reaction first எழுதிடலாமா எந்த ஒரு cell representation or else cell notation இருக்கும்போது எப்படி எழுதுவீங்க so உங்களுக்கு இங்க oxidation part double slash reduction part இந்த oxidation partல ஒன்னு reactant and then product அதே மாதிரி இங்க reactant and then product இப்போ நம்ம அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை செல் ரியாக்ஷனா மாத்த போறோம் ஓகேவா பாருங்க சோ CD2+ ஆ மாறி இருக்கு சோ டபுள் ஸ்லாஷ் and then Cu2+ நமக்கு Cu ஆ மாறி இருக்கு செல் ரியாக்ஷன் எழுதும்போது இதுதானே நம்மளோட ரியாக்டன்ட் இதான ரியாக்டன்ட் அப்போ CD எழுதியாச்சு இந்த சைடு யாரு ரியாக்டன்ட் Cu2+ தான் நம்மளோட ரியாக்டன்ட் அப்ப CD plus Cu2+ gives யார் ப்ராடக்ட்ல இருக்கா so CD2+ is a product and then copper is a product அப்போ CD2+ plus copper அவ்வளவுதான் so நம்ம செல் ரியாக்ஷனுக்கு மாத்தியாச்சு so this is a cell representation notation சொல்லலாம் and this is a cell reaction கண்டுபிடிச்சாச்சா next the standard reduction potential okay standard reduction potential கொடுத்திருக்காங்க for the copper and then cadmium so நம்மளோட question is it feasible or not so ஒரு reaction feasible இருக்கணும் அப்படினாலே கண்டிப்பா EMF of the cell நமக்கு பாசிட்டிவா இருக்கணும் ரைட்டா so அந்த standard EMF of the cell பாசிட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த reaction feasible சொல்லலாம் கண்டுபிடிச்சிடலாமா நல்லா கவனிச்சுக்கோங்க கொடுத்திருக்கிறதுல ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படி ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா நான் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் E standard cell is equal to E standard cathode minus E standard anode இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கலாம் if both are given the reduction potential இப்போ CD2+ ஆ மாறி இருக்குது யாரு it is a anode loss of electron Cu2+ Cu ஆ மாறி இருக்குது யாரு this is cathode so இங்க represent okay so this is anode copper 2+2 copper பாத்தீங்கன்னா this is cathode அப்போ காப்பரோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க காப்பரோட வேல்யூ தான் நமக்கு 0.34 வோல்ட் கரெக்ட்டா அப்ப 0.34 மைனஸ் ஆனோட வேல்யூ என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.4 சோ கண்டிப்பா ஆன்சர் என்னதா கிடைக்கும் 0.34 plus 0.4 which is nothing but 0.74 volt அப்போ ஸ்டாண்டர்ட் EM of the cell வந்து நமக்கு பாசிட்டிவா கிடைச்சிருக்கு அப்ப பாசிட்டிவ் கிடைச்சாலே கண்டிப்பா நான் செல் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம் feasible சொல்லலாம் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா E cathode minus E anode எடுத்துக்கோங்க இங்க cathode பாத்தீங்கன்னா copper 2+ copper ஆ மாறி இருக்கு ஓகே அதுதான் ரிடக்ஷன் ஏனா 2+0 ஆ மாறி இருக்கு அதான் நம்மளோட ரிடக்ஷன் கரெக்ட்டா ஆர்எல்ஸ் இங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க copper 2+ ஓகே சோ நான் எடுத்து சால்வ் பண்ணிருக்கேன் ரியாக்ஷன் நமக்கு பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन போலாமா இதுவும் அதே மாதிரி தான் can Fe3+ oxidizes bromide to bromine ஈக்குவேஷன் நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் ஓகே என்ன ஈக்குவேஷன் bromide ion Br- எனக்கு என்னவா மாறணும் Br2 மாறணும் ஓகே பேலன்சிங்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது bromide ion bromine ஆ மாறணும் அதுக்கு யார் எடுக்க போறாங்க Fe3+ எடுக்க போறாங்க அப்ப இந்த Fe3+ உங்களுக்கு என்னவா மாறும் கண்டிப்பா Fe2+ ஆ மாறும் ஏனா -1 0க்கு மாறி இருக்கு அப்படினா இந்த process நான் என்னன்னு சொல்லுவேன் ஆக்சிடேஷன் சொல்லுவேன் அப்ப ஒருத்தவங்க எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும் எலக்ட்ரானை கெயின் பண்ணணும் ரைட்டா அப்ப இந்த process ரிடக்ஷன் ரைட்டா இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படிச்சிருக்கோம் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல என்ன சொல்றாங்க ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எல்லாமே ரிடக்ஷனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க கரெக்ட்டா அப்ப நான் என்ன எழுதுவேன் சோ E cell is equal to என்ன எழுதலாம் E cathode minus E anode ஓகே சோ எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கு ரைட்டா
இப்போ கேத்தோட வேல்யூ யாரு? கேத்தோட் யாரு இங்க? Fe3+ தான் கேத்தோட். அக்கார்டிங் டு தி கிவன் ஸ்டேட்மெண்ட் Fe3+ தான் எனக்கு ரிடக்ஷன் ஆயிருக்கு, அதான் கேத்தோட். சோ Fe3+ ஓட வேல்யூ என்ன? 0.771 மைனஸ் ஆனோட வேல்யூ என்னது? which is 1.09 volt. இப்ப பாருங்க, இந்த வேல்யூ கிரேட்டஸ்டா இருக்கு. அப்ப ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். EMF ஆஃப் தி செல் நெகட்டிவ்ல கிடைச்சா நம்ம என்ன பேசிருக்கோம்? அங்க கண்டிப்பா செல் ரியாக்ஷன் நடக்காதுன்னு சொல்லிருக்கோம். கரெக்டா? அப்போ பாசிபிள் கிடையாது. Fe3+னால இந்த புரோமினை ஆக்சிடேஷனுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? சோ Fe-னால ஆக்சிடேஷன் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா இந்த Fe ஓட வேல்யூ greater than Br ஆ இருக்கணும். ஓகே, சப்போஸ் if this is greater than what? greater than 1.09 volt ஆ இருந்ததுன்னா கண்டிப்பா Fe3+ல Fe3+ல ஆக்சிடைஸ் ஆயிட்டு and then sorry Fe3+ல ரிடக்ஷன் ஆயிட்டு Br- ஆக்சிடைஸ் ஆக முடியும். எப்போ? in the case of Fe ஓட வேல்யூ greater than 1.09 volt விட இருக்கும்போது. நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன்ல highly reactive metal will displace a less reactive metal ன்னு சொல்லிட்டு அதே கதைதான். ஓகே, அப்போ Fe3+னால மாத்த முடியும், ஆனா அதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ 1.09 விட கிரேட்டரா இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். அப்பதான் Fe3+ can act as an oxidizing agent. நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். எப்பயுமே ஓகே இந்த வேல்யூ செக் பண்ணும். இந்த ரெண்டு வேல்யூல யாரோட வேல்யூ ஜாஸ்தி இருக்கா? ஓகே, 1.09 தான் ஜாஸ்தி இருக்கு. அப்போ இங்கதான் என்ன ப்ராசஸ் நடக்கும்? ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். கரெக்டா? ரிடக்ஷன் நடக்கிறவங்க என்ன ஏஜென்ட்டா இருப்பாங்க? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க. கரெக்டா? இந்த வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா இங்க என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். அப்ப இவங்க என்ன ஏஜென்ட்டா இருப்பாங்க? இவங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க. கரெக்டா? ஆனா क्वेश्चनல ஆக்சிடைஸ்னு சொன்னனால அது பாசிபிள் கிடையாது. Fe3+னால என்ன பண்ண முடியும்னா புரோமினை Br- ஆ பண்ண முடியும். ஆப்போசிட் ரியாக்ஷன் பாசிபிள், ஆனா இப்படி பாசிபிள் கிடையாது. ஏன்னா Fe வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே guys, next question. Derive the non-stick question, one of the important question and then ரொம்ப simple question கூட. கரெக்ட்டா? ஸ்டெப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா டக் டக்னு ஆன்சர் பண்ணிடலாம். சோ அக்கார்டிங் டு தி புக் இருக்கிற மாதிரியே நம்ம ப்ரோசீட் பண்ணிடலாம். சோ புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு x வச்சு கொடுத்திருக்காங்க, ரைட்டா? சோ xy and then yy xa கொடுத்திருக்காங்க, ரைட்? ஓகே, சோ it is an xa plus yb gives என்ன கொடுத்திருக்காங்க? lc plus md, ரைட்டா? ஓகே, சோ md இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்தா நான்-ஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு டிரைவ் பண்ண போறாங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், நான் ரியாக்ஷன் கோஷன்ட்ட கண்டுபிடிக்கணும். So Q is nothing but what? Reaction quotient. நீங்க equilibrium chapterல படிச்சிருப்பீங்க. So இந்த Q ஓட ஃபார்முலா என்னது? Concentration of a product divided by concentration of a reactant. இதான் ஃபார்முலா. Okay, and rise to the power of coefficient. இங்க என்ன coefficient இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ இங்க யார் இருக்கா ப்ராடக்ட்ல? CND தான் இருக்கு. அப்ப நான் என்ன எழுதலாம்? Concentration of C to the power L and then concentration of D to the power M. எழுதியாச்சா? ப்ராடக்ட்டோட வர்க் முடிஞ்சு. அடுத்து ரியாக்டன்ட்ல யார் இருக்கா? Concentration of A to the power X and then concentration of D to the power Y. ஓகே, QC வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து யார் வரா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் QC. செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெல்டா G எடுத்துக்கிறேன். ஓகே, சோ டெல்டா G is equal to டெல்டா G standard plus RT ln K. படிச்சிருக்கோமா இது? டெல்டா G is equal to டெல்டா G standard plus RT ln K ன்னு சொல்லிட்டு அடுத்து என்னது? இப்ப டெல்டா G ஓட ஃபார்முலாவை நான் எழுத போறேன். ஓகே, சோ டெல்டா G க்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. டெல்டா G is equal to NFE cell. ஓகே, இதான் நம்மளோட ஃபார்முலா. சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் உங்களுக்கு ஒரு ரிலேஷன் தான்.
ஓகே சோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நீங்க தெர்மோடைனமிக்ஸ் அந்த ஈக்விலிபிரியம்ல படிச்சிருக்கீங்க. அதை நம்ம இங்க கனெக்ட் பண்றோம். ஓகே அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு என்எஃப் இ செல் நான் எழுதுற மாதிரி அதே மாதிரி நான் என்ன எழுதலாம், டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ ஸ்டாண்டர்ட் செல்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஈக்குவேஷன்ல உங்களை அப்ளை பண்ண போறேன். ஓகே இந்த டெல்டா ஜி எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், இந்த டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எழுதலாமா? என்ன வருவீங்க நம்மளுக்கு, மைனஸ் என்எஃப் இ செல் which is equal to minus NF E standard cell, okay, and then plus RT ln K. Sorry, நீங்க K க்கு பதிலா Q எடுத்துக்கோங்க because we are considering it is in the equilibrium, it is not in the equilibrium constant. Okay, so இப்ப இந்த K க்கு பதிலா நான் வந்து Q எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம், let's see, divide equation. Divide the equation by minus NF. Okay, minus NF ஆல divide பண்ணும். So already நம்மளுக்கு என்ன இருக்கு, which is இது கூட நான் NF ஆல divide பண்ணிட்டா என்ன கிடைக்கும்னு பாருங்க. So minus NF ஆல divide பண்ணிட்டா இது cancel out ஆயிடும், இங்க cancel out ஆயிடும், இங்க எனக்கு so இந்த வேல்யூ மைனஸா மாறி மைனஸ் NF ஆ கிடைக்கும். கரெக்டா? See, இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? ஓ NF cancel ஆயிடுச்சு, இங்க இருக்கிறது E cell. E cell is equal to E standard cell minus RT divided by NF and then log Q கிடைக்கும். Next QC நீங்க எடுத்துக்கலாம் or else Q எடுத்துக்கலாம், it's not a problem. இப்ப Q க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், ஆல்ரெடி நம்ம concentration of a product divided by reactant வச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ E cell minus E standard, equal to E standard cell minus RT divided by NF. So log of concentration of C to the power la enna irukku L and then D to the power la M divided by concentration of A to the power X nu vechirukom and then B to the power Y nu vechirukom. Correct ah? இப்போ ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்த டாஸ்க் என்னது நம்மளுக்கு, சோ நிறைய கான்ஸ்டன்ட் இருக்கு, அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், this is ln. இங்க நம்மளுக்கு ln தான் இருக்கும், ரைட்டா? என்ன இருக்கும், it is a ln. இங்க எழுதும்போது ln. So this is ln and this is ln. So நான் ln லாகா மாத்தருக்கு என்ன பண்ணுவேன், 2.303 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன், ரைட்டா? லான லாகா மாத்தருக்கு. அதுக்கு அடுத்து R ஓட வேல்யூ என்னது, which is a gas constant 8.314 joule Kelvin inverse mole inverse. Next temperature கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கலாம் 298 Kelvin. வேற Faraday. So Faraday பாத்தீங்கன்னா which is 96,500 கூலும் மோல் இன்வர்ஸ். சோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஃபைனலா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ அந்த ஈக்குவேஷன் என்னது, E cell is equal to E standard cell, okay, minus 0.059 divided by N log of concentration of a product to the power coefficient, okay va, and then divided by concentration of A to the power coefficient and concentration of D to the power coefficient. நீங்க யூஸ் பண்றது இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா கான்ஸ்டன்ட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஓகே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடும். சோ டைரக்டா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் எப்பயுமே கான்சென்ட்ரேஷன் எடுக்கும் போது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் a solid or is liquid is a unity 1 நீங்க எடுத்துக்கணும். அக்வஸ்ல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆல் தி சாலிட் அண்ட் லிக்விட் பாத்தீங்கன்னா which is taken as 1. ஏன்னா அது ஆக்டிவ் மாஸ் வந்து 1 ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எஸ், ஃபைன். இப்போ ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோசீட் பண்ணலாமா? நாங்க என்ன சொல்றாங்க, ஸ்டேட் கோல்ரிட்ஜ் லா. ஓகே, சோ கோல்ரிட்ஜ் லாவை ஸ்டேட் பண்ணும். இந்த கோல்ரிட்ஜ் லா
கோல்ட் ரஷ்ல எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிக்கு. ஓகே, சோ கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இந்த கிராஃப் நமக்கு ரொம்ப முக்கியம், கரெக்டா? சோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த கிராஃப்ல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிராஃப் எங்க போய் y ஆக்சிஸ் டச் பண்ணுதோ அதுதான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஆனா வீக் எலக்ட்ரோலைட் எடுத்தா என்ன பிரச்சனை, வீக் எலக்ட்ரோலைட்ல கிராஃப் இப்படி இருக்கு. அப்போ y ஆக்சிஸ்ல போய் அது என்ன ஆகல, நம்மளுக்கு போய் டச் ஆகல. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா கோல்ட் ரஷ்ல வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிற அயான்ஸ் எல்லாத்தையும் நீங்க சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் த வீக் எலக்ட்ரோலைட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட பாத்துடலாமா இங்க? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் CH3COOH கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அக்கார்டிங் டு த கோல்ட் ரஷ்ல sum of the limiting molar conductivity in the particular solution. அப்போ இங்க யார் இருக்கா, CH3COO மைனஸ் இருக்கு and then H plus இருக்கு. அப்ப நான் அவங்களை ஆட் பண்ணிடலாமா? So CH3COO minus and then limiting molar conductivity of the H plus ion. இவ்வளவுதான். ஒரு வீக் எலக்ட்ரோலைட் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற அயான்ஸ் நான் சம் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு limiting molar conductivity of the electrolyte கண்டுபிடிச்சிடலாம். So this is a capital lambda and this is a small lambda. Okay, அப்ப இன்னொரு क्वेश्चन கேப்பீங்க, எப்படி CH3COO மைனஸ்க்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா CH3COOHங்கிறது இட் இஸ் a weak electrolyte. ஓகேவா? இப்போ நான் வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் CH3COO என்ன எடுக்கிறேன். சோ இவங்க யாரு, இவங்க வந்து வீக் எலக்ட்ரோலைட், கரெக்டா? இப்போ இந்த வீக் எலக்ட்ரோலைட்ல நம்ம எப்படி எழுதுறோம், சாரி இவங்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகே, so this is called as strong electrolyte. So இந்த strong electrolyte பாத்தீங்க அப்படின்னா எப்படி dissociate ஆகும், CH3COO minus plus limiting molar conductivity of Na+. So இது மாதிரி with the help of the strong electrolyte ionsல இருந்து weak electrolyte limiting molar conductivity நான் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து இந்த டேட்டாவை நம்ம எடுத்துருவோம். அந்த டேட்டாவை தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அது நம்ம ஒரு செஷன்ல பார்க்கலாம். ஓகே, சோ இப்போதைக்கு கோல்ட் ரஷ்லாங்கிறது sum of the ions involved in the electrolyte. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காமனா ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. என்னன்னா இப்போ நீங்க லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஓகே ஆஃப் யார பத்தி கண்டுபிடிக்க போறோம், MgCl2 க்கு கால்குலேட் பண்றீங்க. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும், which is equal to limiting molar conductivity of Mg2 plus 2 into limiting molar conductivity of Cl minus. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 2 என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஆனா this is very important. ஏன்னா இங்க இருக்க எல்லா அயனையும் நான் ஆட் பண்ணணும். அங்க 2 குளோரின் இருக்கறனால 2Cl minus மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாமா? நம்ம சொல்றது கரெக்டான்னு சொல்லிட்டு sum of the limiting molar conductivity of constituent ion, அங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஆட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு limiting molar conductivity of weak electrolyte கிடைச்சிரும். சோ இதான் நம்மளோட கான்செப்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட், ரைட் a cell notation for galvanic cell. சோ நம்மளுக்கு இது ஆல்ரெடி தெரியும். நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் நான் ஆக்சிடேஷன் பார்ட் எழுதணும், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் பார்ட், டபுள் ஸ்லாஷ்னா சால்ட் பிரிட்ஜ், அடுத்து யாரு, ரிடக்ஷன் பார்ட். இப்போ இந்த ஆக்சிடேஷன் பார்ட்ல கேர்ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யார் இருப்பா, ரியாக்டன்ட் இருப்பாங்க, ப்ராடக்ட் இருப்பாங்க. ரிடக்ஷன் பார்ட்ல யார் இருப்பா, ரியாக்டன்ட் இருப்பாங்க, ப்ராடக்ட் இருப்பாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஓகே, கோஎஃபிஷியன்ட் எழுத கூடாது. Okay, so don't write coefficient. It's very very important. நீங்க coefficient எழுதுனீங்க அப்படினா அது என்ன கிடையாது, that is not cell representation. Don't write coefficient. அதே மாதிரி you can mention the state.
ஓகே if it is given அங்க கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டேட்டையும் molarity-யும் மென்ஷன் பண்ணிருங்க கான்சன்ட்ரேஷனையும் so mention states and concentration if given so concentration கொடுத்திருந்தாங்கன்னா அது மென்ஷன் பண்ணிக்கோங்க okay so Daniel cell-ஓட ஈக்குவேஷன் என்னது நமக்கு it is Zn plus Cu2 plus gives Zn2 plus Cu இப்ப எழுதிடலாமா Zn என்னவா மாறுது so zinc will become Zn2 plus ஏன்னா அதான் ஆக்சிடேஷன் பார்ட் டபுள் ஸ்லாஷ் copper 2 plus என்னவா மாறுது it will become copper ஏன்னா அதான் ரிடக்ஷன் பார்ட் so zinc என்ன ஸ்டேட்ல இருக்கும் solid ஸ்டேட்ல இருக்கும் Zn2 plus aqueous ஸ்டேட்ல இருக்கும் this is in the aqueous state right okay so Cu2 plus in the aqueous state and this is in the solid state அவ்வளவுதான் so இதான் cell representation so salt bridge oxidation reduction oxidation nothing but anode and then reduction is nothing but cathode அவ்வளவுதான் இந்த சிம்பிள் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா ஈஸியா நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம் கோஎஃபிஷியன்ட் எழுத கூடாது ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து யாரு describe the construction of Daniel cell one of the very important question often கேட்டுட்டே இருக்காங்க கரெக்ட்டா சோ Daniel cell ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆறாங்க நமக்கு தெரியும் யார் இருக்காங்க zinc sulfate copper sulfate ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் ப்ரொசீட் இன் டீடைல் ஓகே சோ இந்த பிக்சர் தான் நம்மளோட புக்ல கொடுத்திருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு செல் எடுத்தாலும் கண்டிப்பா எலக்ட்ரோட்ஸ் இருக்கணும் எலக்ட்ரோலைட்டிக் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கணும் அண்ட் தென் வேற வயர்ஸ் இருக்கணும் கரெக்ட்டா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஃபார் தி செல்னு சொல்லலாம் இப்போ ஒரே பீக்கர்ல நீங்க இப்படி ஜிங்க் ராட் எடுத்து கனெக்ட் பண்ணீங்க காப்பர் சல்ஃபேட் குள்ள வச்சீங்கன்னா ரியாக்ஷன் நடக்கும் ஆனா அதுல இருந்து நம்மளால கரண்ட ஜெனரேட் பண்ண முடியாது அதனால கரண்ட் எடுக்கணும்ங்கிறதுக்காக தான் ரெண்டு ஹாஃப் செல்லா நம்ம படிக்கிறோம் ஓகே ஜிங்க் எடுத்து ஜிங்க் சல்ஃபேட் குள்ள டிப் பண்ணிருக்கணும் அண்ட் காப்பர் எடுத்து காப்பர் சல்ஃபேட் குள்ள டிப் பண்ணிருக்கணும் அப்பதான் அங்க இருந்து நம்மளால கரண்ட லைக் we can use it for the further purpose ஓகே இதான் மெயின் யூஸ் இன்னொன்னு இங்க ரியாக்ஷன் நடக்கிறது பேசிக்கா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஓகே ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்பதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் கரண்ட் எடுக்க முடியும் கரெக்ட்டா பிகாஸ் flow of electrons is nothing but like generating the current or is flow of ions நீங்க சொல்லலாம் ஏன்னா நம்ம இங்க சொல்யூஷன்ஸ் பத்தி படிக்கிறதுனால ஓகே அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சொல்லணும்னு நினைச்சேன் see நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா E cell and then E standard cell E standard cellக்கு ஃபார்முலா என்னது this is E cathode minus E anode ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனோட மெயின் யூஸே வந்து சப்போஸ் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல கிடையல ஓகே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இல்லாத சிச்சுவேஷன்ல கான்சென்ட்ரேஷன் 1 மோலார் இல்ல அப்போ கேஸ்ல நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது நீங்க சிம்பிளா E cathode minus E anode யூஸ் பண்ணாலும் ஓகே or else E oxidation potential plus E reduction potential formula யூஸ் பண்ணாலுமே ஓகே தான் ஓகே சோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா கண்டிப்பா இங்க மென்ஷன் ஆயிருக்கும் ஓகே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இல்லாத கேசஸ்ல கான்சென்ட்ரேஷன் டிஃபரெண்டா நம்ம யூஸ் பண்ற கேசஸ்ல நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஃபைண்ட் த EMF ஆஃப் தி செல் ஓகே எஸ் ஃபைன் அடுத்து இப்போ இவங்கள பத்தி பார்த்தலாமா சோ டானியல் செல்ல பத்தி சோ ஜிங்க் எடுத்து ஜிங்க் ராட்ல டிப் பண்ணியாச்சு ஓகே என்ன நடக்கும் ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்கும் நம்ம படிச்சிருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க this is a zinc rod எதுக்குள்ள டிப் பண்ணிருக்கோம் ZnSO4 குள்ள டிப் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் this is a copper rod and எதுக்குள்ள டிப் பண்ணிருக்கோம் CuSO4 சொல்யூஷன் குள்ள டிப் பண்ணிருக்கோம் கரெக்ட்டா இத எக்ஸ்டர்னலா த்ரூ வயர் மூலமா கனெக்ட் பண்ணிருக்கோம் அங்க யார் இருக்கா வோல்ட்மீட்டர் இருக்கு பிகாஸ் எனக்கு இந்த ரியாக்ஷன்ல இருந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதனால வோல்ட்மீட்டர் இருக்கு சோ நீங்க லோவர் கிளாஸஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க செல் அப்படினாலே கம்ப்ளீட்டா இருக்கணும்னு கரெக்ட்டா சோ கம்ப்ளீட்டா இருந்தா மட்டும்தான் அங்க ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ எக்ஸ்டர்னலா நான் எதை கனெக்ட் பண்ணிருக்கேன் த்ரூ வயர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கேன் இன்டர்னலா யாரை கனெக்ட் பண்ணிருக்கோம்
சால்ட் பிரிட்ஜ கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அப்பதான் செல் வந்து கம்ப்ளீட்னு சொல்லலாம். இங்க பாருங்க, see இப்பதானே நான் செல் கம்ப்ளீட்னு சொல்லுவேன், ரைட்டா? இப்பதானே செல் கம்ப்ளீட்டா இருக்கு. கிளியரா உங்களுக்கு? இதுதான் செல் கம்ப்ளீட். சோ எக்ஸ்டர்னலி த்ரூ வயர் அண்ட் இன்டர்னலி த்ரூ த சால்ட் பிரிட்ஜ். யார் இந்த சால்ட் பிரிட்ஜ்? இட் இஸ் ஒன் யூ ஷேப்டு டியூப்னு சொல்றாங்க. கரெக்டா? சோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா யூ ஷேப் கிடையாது, பட் they say okay it is a U shaped tube. அந்த டியூப்ல என்ன ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அகர் அகர். நம்ம அந்த ஜெல்லி பர்பஸ்க்காண்டி அகர் அகர் யூஸ் பண்ணுவோம்ல, அதனால அகர் அகர் ஜெல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அகர் அகர் ஜெல். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு இருக்கலாம், இங்க Na2SO4 காமிச்சிருக்காங்க. சோ அமோனியம் நைட்ரேட் கூட இருக்கலாம். சோ இது மாதிரி நிறைய நம்மளுக்கு சால்ட் பிரிட்ஜ்ல யூஸ் பண்றதுக்காண்டி சால்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் சால்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, சோ அப்ப அகர் அகர் ஜெல், அதுல நம்மளோட இந்த Na2SO4 or else KCl or அமோனியம் நைட்ரேட் இவங்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்திருக்கோம். முக்கியமானது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இவங்க யாருமே சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் யாருமே நம்மளோட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா டேனியல் செல்லுனாலே அங்க யார பத்தி மட்டும்தான் பேசணும், ஜிங்க் காப்பரை பத்தி மட்டும்தான் பேசணும். அதனால Na2SO4 வந்து இங்க நம்மளுக்கு வராது. ஓகே, which is an inert electrolyte. அங்க இருக்கு, பட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலனால நம்ம என்னன்னு சொல்லுவோம், we will be calling them as a inert. ஓகேவா? என்ன ஒரே பர்பஸ் அப்படின்னா இன்டர்னலா கனெக்ட் பண்றதுக்கு. இன்னொரு யூஸ் இருக்கு, நான் அது உங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப பிக்சர்ல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்னது, ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இப்போ என்ன நடக்குது, சோ ஜிங்க் ராட நான் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் குள்ள டிப் பண்ணிருக்கும் போது இங்க தானே நம்மளுக்கு அந்த ஜிங்க் சல்ஃபேட் கான்டாக்ட்ல இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கிற ஜிங்க் ராட்ல இருக்கிற ஜிங்க் ஆட்டம் டிசால்வ் ஆகி ஜிங்க் சொல்யூஷன் குள்ள ஃபார்ம் ஆகுது. ஓகே, சரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஜிங்க் ஆட்டம், இங்க இருக்கிற ஜிங்க் எல்லாமே ஓகே டிசால்வ் ஆகி Zn2+ ஃபார்ம் ஆகுது சொல்யூஷன் குள்ள. அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Zn2+ என்ன ஆயிட்டே இருக்கும், சொல்யூஷன் குள்ள ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க எடுத்திருக்கிற மெட்டல் வந்து டிசால்வ் ஆகி Zn2+ சொல்யூஷன் குள்ள போயிட்டே இருக்கு. அப்போ இந்த பீக்கர்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Zn2+ ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குமா? கரெக்டா? ஆல்ரெடி நான் எலக்ட்ரோலைட்டா ZnSO4 எடுத்திருக்கேன். அப்போ 50 Zn2+ இருந்ததுன்னா 50 SO4 இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட். ஆனா ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மெட்டல் ஆட்டம், அது எஸ்பெஷலி யார் இந்த கான்டாக்ட்ல இருக்காங்களோ இவங்க, ஓகேவா, அவங்க என்ன ஆறாங்க, சோ அங்க இருக்கிற ஜிங்க் மெட்டல் டிசால்வ் ஆகி உள்ள போயிட்டே இருக்கு. ஓகே, அப்ப Zn2+ ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப Zn2+ ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் போது நான் என்ன சொல்லலாம், இந்த சொல்யூஷன் வந்து பாசிட்டிவா மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? ஆனா எனக்கு நியூட்ரல் தான் வேணும். பிகாஸ் நியூட்ரலா இருக்கும் போது மட்டும்தான் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கரெக்டா இங்க மூவ் ஆகும். யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க Zn2+ ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அப்ப இங்க இருக்கிற Zn2+ம் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸும் அட்ராக்ட் ஆகும்ல, which means Zn மெட்டல் என்னவா மாறுது, Zn2+ மாறுது. எப்படி? 2 எலக்ட்ரானை விட்டுட்டு. அப்போ இங்க இருக்கிற ராட்ல எல்லாமே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப இந்த ராட் என்னவா இருக்கு, நெகட்டிவா மாறிடுச்சு. அதுதான் நான் என்னன்னு சொல்றேன், ஆனோடுன்னு சொல்றேன். ஏன் அந்த ராட் நெகட்டிவ்? பிகாஸ் அந்த ராட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு, இந்த ஜிங்க் மெட்டல் ஆட்டம்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸும் அண்ட் சொல்யூஷன்ல இருக்கிற Zn2+ அயானும் அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். கரெக்டா? அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சால்ட் பிரிட்ஜ் இருக்குல்ல, சால்ட் பிரிட்ஜ நான் KCl எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கிற Cl- மட்டும் இங்க வந்து ஃபார்ம் ஆன எக்ஸ்ட்ரா Zn2+ அயானை நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகேவா? சோ நிறைய Zn2+ டிசால்வ் ஆகி உள்ள வந்துட்டே இருக்கு. அந்த Zn2+ குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும் போது சொல்யூஷன் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகும். அந்த சொல்யூஷன் பாசிட்டிவ்ல இருந்து நியூட்ரலா கொண்டு வர்றது யாரு, நம்மளோட குளோரைடு அயான் இந்த சால்ட் பிரிட்ஜ். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு.
இவங்க நியூட்ரலைஸ் ஆகுறனால நம்ம மெட்டல் ராட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க ஈஸியா இங்க மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த Zn2+ போய் எலக்ட்ரானை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனாலதான் நம்ம குளோரைட இங்க வச்சுட்டோம். அப்ப சால்ட் பிரிட்ஜோட யூஸ் என்னது? சால்ட் பிரிட்ஜ் இன்டர்னலாவும் கனெக்ட் பண்ணுது, as well as அங்க ஃபார்ம் ஆகுற எக்ஸ்ட்ரா Zn2+ நியூட்ரலைஸ் பண்றதும் யாருதான்? நம்மளோட குளோரைட் அயான் தான். கரெக்டா? இதுல இன்னொரு வேர்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, குளோரைட் அயான்னா யாரு? இட் இஸ் anion, ரைட்டா? அப்போ anion moves towards the anode அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ இங்க anion Cl- இருக்கு, that is moves towards the anode. எதுக்கு ஆனோடுக்கு போகுது? ஏன்னா அங்க Zn2+ ஃபார்ம் ஆயிருக்கு, அத நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணணும், அங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் கம்மி பண்ணணும். இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி நடக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? ஃபர்ஸ்ட் Zn2+ நல்லா திக்கா எடுத்துக்கும். ரியாக்ஷன் நடக்கும் போது அந்த Zn வந்து Zn2+ டிசால்வ் ஆகி சொல்யூஷனுக்குள்ள போகுது. அப்ப ரியாக்ஷன் முடியும் போது இந்த Zn2+ என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரொம்ப ஸ்லிம் ஆயிடும். ஓகே, லைக் ரொம்ப ஃபர்ஸ்ட் திக்கா எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்லிம் ஆயிடும். ஓகே, இவ்வளவுதான் ஆனோடிக் பார்ட். கேத்தோடிக் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? இப்போ இங்க எலக்ட்ரான்ஸ் வருது பாத்தீங்களா? யாரு? ஜிங்க் கொடுத்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த வயர் மூலமா வரும் எக்ஸ்டர்னலா. அந்த எலக்ட்ரானை பார்த்த உடனே இங்க இருக்கிற காப்பர் 2+ என்ன பண்ணுது? சொல்யூஷன்ல நான் காப்பர் சல்பேட் எடுத்திருப்பேனா, அந்த காப்பர் சல்பேட்ல காப்பர் 2+ and then SO4 2- இருக்குமா? அங்க இருக்கிற காப்பர் 2+ இந்த எலக்ட்ரானை பார்த்த உடனே என்ன நடக்குது? காப்பர் 2+ plus 2 எலக்ட்ரான் ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பரா டெபாசிட் ஆயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு ரியாக்ஷன் முடியும் போது பார்த்தா இந்த காப்பர் திக்கர் ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் சொல்யூஷனுக்குள்ள இருக்கிற காப்பர் 2+ எல்லாம் போய் அந்த காப்பர் எலக்ட்ரோட்ல டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. அந்த 2 எலக்ட்ரானை வாங்கி, ஜிங்க் கொடுத்து 2 எலக்ட்ரானை வாங்கி, அப்ப காப்பர் ஆட்டம் நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏறிட்டே இருக்கு. இங்க ஜிங்க் ஆட்டம் என்ன பண்ணிட்டே இருக்கு? வேலை செஞ்சு செஞ்சு ஸ்லிம் ஆயிட்டே இருக்கு. ஓகே, சோ அதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஏன் இந்த காப்பரை வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம்னா, ஏன்னா இந்த காப்பர் ராட்ல என்ன நடக்குது? எலக்ட்ரான் வந்து வாங்கிக்குது, எலக்ட்ரான் வந்து லைக் யூஸ்ட் அப் ஆயிக்குது. அப்ப எலக்ட்ரான்ஸ் யூஸ்ட் அப் ஆகுறதுனாலதான் அங்க காப்பர் ராட நம்ம பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இங்க ஏன் நான் ஜிங்க் நெகட்டிவ் எலக்ட்ரோட்னு சொல்றேன்? பிகாஸ் இந்த ஜிங்க் ராட் ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஜிங்க் வந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அந்த 2 எலக்ட்ரானை இந்த கேத்தோட என்ன பண்ணிக்குது? கன்சியூம் பண்ணிக்குது. கன்சியூம்னா யார் கன்சியூம் பண்றா? அந்த காப்பர் 2+ அக்செப்ட் பண்ணிக்குது. அப்படி எலக்ட்ரான்ஸ் அங்க கன்சியூம் ஆகுறனால இட் இஸ் கால்ட் as a positive electrode. Okay, so this is becoming thinner and this is becoming thicker. Okay, இப்ப இன்னொரு பாயிண்ட், நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 50 காப்பர் 2+ and then 50 SO4 2- எடுத்திருக்கேன். ஆனா ரியாக்ஷன் நடக்க நடக்க இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் 2+ என்ன ஆயிட்டே இருக்கும்? கம்மி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற காப்பர் 2+ காப்பரா டெபாசிட் ஆயிருக்கு. கரெக்டா? அதனால என்ன நடக்குது? SO4 வந்து லைக் ஜாஸ்தி ஆகாது, ஆனியானிக்கா மாறிடும். ஏன்னா அங்க ஆனியான்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு, SO4- தான் ஜாஸ்தி இருக்கு. ரைட்டா? அப்போ this is becoming negative. அப்போ அந்த சொல்யூஷன் நெகட்டிவ் ஆயிட்டே இருக்கறனால யாரு வருவா அவங்கள நியூட்ரலைஸ் பண்றதுக்கு? நம்ம சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கிற KCl. சோ KCl எடுத்திருக்கோமா? அதுல இந்த K வந்து போய் SO4- நியூட்ரலைஸ் பண்ணும். பிகாஸ் காப்பர் 2+ எல்லாம் காப்பர் ஆகி நியூட்ரலா மாறிட்டு இருக்கு. ஆனா SO4- மட்டும் லைக் நியூட்ரல் ஆகல. சோ அந்த SO4 நியூட்ரலைஸ் பண்றது சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கிற K and இங்க ஃபார்ம் ஆகுற Zn2+ நியூட்ரலைஸ் பண்றது குளோரின். ஓகே, சோ இதுதான் நம்மளோட கான்செப்ட், டானியல்சன். ஓகே, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்போ லைக் ரீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. சோ ஜிங்க் Zn2+ மாறுது. சோ ஜிங்க் ராட் இஸ் பிகமிங் thinner and thinner and copper rod is becoming thicker and thicker. ஓகே, சோ அதனால சோ ஜிங்க் 2+ வந்து சொல்யூஷன்ல ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப சால்ட் பிரிட்ஜ்ல இருந்து ஆனியான் வந்து அந்த Zn2+ நியூட்ரலைஸ் பண்ணுது.
அண்ட் இந்த இடத்துல சோ கேட்டையான் வந்து தட் மீன்ஸ் K+ வந்து சால்ட் பிரிட்ஜ்ல இருந்து ஃபார்ம் ஆன எக்ஸஸா இருக்கிற SO4 2- அயனை நியூட்ரலைஸ் பண்ணுது. சோ இதான் நம்மளோட கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, why does the conductivity of a solution decreases on dilution? ஓகே, சோ ஏன் என்ன ரீசன் நம்மளுக்கு? வெரி சிம்பிள், ஒரு குட் क्वेश्चन கூட. see, இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் மோலார் கண்டக்டன்ஸ் பார்க்கும்போது increases on dilution பார்த்தோம். see, this question already we have seen. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு non-stick equation. இப்போ நம்ம இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். why does the conductivity of a solution decrease on a dilution? conductivity அப்படினாலே that is kappa. அது எதை மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது? which represents only one unit volume. ஓகே, 1 யூனிட் வால்யூம்ல என்ன நடக்குதோ அது மட்டும் தான் நீங்க என்னன்னு சொல்லணும், கண்டக்டிவிட்டின்னு சொல்லணும். ஆனா மோலார் கண்டக்டன்ஸ் நீங்க எவ்வளவு வேணா வால்யூம் பெருசா இருக்கலாம். அப்ப வால்யூம் பெருசா இருக்கும்போது அயான்ஸ் மூவ்மெண்ட்டும் பெருசா இருக்கும். தட் மீன்ஸ் ஈஸியா மூவ் ஆகும். அப்படி அயான்ஸ் ஈஸியா மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் பெட்டரா இருக்கும். கரெக்டா? ஆனா கண்டக்டிவிட்டி 1 யூனிட் வால்யூம் தான். அந்த 1 யூனிட் வால்யூம்ல என்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும் தான் பேசணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. see, இதான் நம்மளோட பீக்கர். ஓகே, சோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா see, இததான் 1 யூனிட் வால்யூமா எடுத்துக்க போறேன். ஓகே, this is our 1 யூனிட் வால்யூம். சோ இந்த 1 யூனிட் வால்யூம்ல எனக்கு ஒரு 4 அயான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 அயான்ஸ் இருக்கு. ஓகே, பிஃபோர் டைல்யூஷன். இப்போ இந்த 1 யூனிட் வால்யூம்ல என்ன நடக்குதோ அத பத்தி மட்டும் பேசினாதான் நீங்க என்னன்னு சொல்லணும், கண்டக்டிவிட்டின்னு சொல்லணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் இதுக்குள்ள வாட்டரை ஆட் பண்றேன். சோ வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஓகே, சோ வால்யூம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ வால்யூம் ஜாஸ்தி ஆனதெல்லாம் ஓகே நம்மளுக்கு. ஸ்டில் இதுதானே என்னோட 1 யூனிட் வால்யூம். 1 யூனிட் வால்யூம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? சேஞ்சஸ் இருக்காது. 1 யூனிட் வால்யூம் இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணும்போது இங்க இருக்கிற அயான்ஸ் இதே இடத்துல இருக்குமா ஆர் எல்ஸ் மூவ் ஆகுமா? கண்டிப்பா மூவ் ஆகும்ல. ரைட்டா? அந்த அயான்ஸ் இல்ல அந்த 4 அயான்ஸ் வந்து அந்த 1 யூனிட் வால்யூம்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நினைக்குமா? கண்டிப்பா கிடையாது. அயான்ஸ் will move everywhere. அப்போ 1 யூனிட் வால்யூம்ல இருக்கிற அயான்ஸ் எனக்கு கம்மி ஆயிடுது. இங்க இருக்கிற 2 அயான் எஸ்கேப் ஆகி அப்பா எனக்கு இடம் கிடைச்சிருச்சு நான் வெளியில போறேன்னு சொல்லி வெளியில போயிடுச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால why does the conductivity of a solution decreases on dilution அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன எழுதணும்? number of ions in per unit volume. okay, per unit volume decreases. okay, எப்ப நடக்குது? on dilution. இந்த வேர்ட் எழுதுனீங்கனாலே 2 மார்க், கம்பல்சரி 2 மார்க். பாருங்க. ஓகே, ஒரே ஒரு லைன் தான். நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன் per யூனிட் வால்யூம் இஸ் டிக்ரீசஸ். ரைட்டா? சோ வாட்டர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி 4 அயான் இருந்திருக்கு. ஆனா வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க 2 அயான் தான் இருக்கு 1 யூனிட் வால்யூம்ல. ரைட்டா? சோ இதுதான் நம்ம சொல்றோம். அயான்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. நம்மளுக்கு தெரியும் இங்க 2 அயான்ஸா இருக்கு. அதனாலதான் கண்டக்டிவிட்டியும் கம்மி ஆகுது இன் 1 யூனிட் வால்யூம். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்மளுக்கு. சோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ இது செகண்ட் மிட்டம்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறனால தான் இந்த ஹாஃப் இயர்லி ரஷ்ல ஃபர்ஸ்ட் அவே நான் உங்களுக்கு செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, சோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷியோர் யூ கேன் கமெண்ட். அண்ட் தென் வேற என்னென்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதை நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, சோ ஒன்ஸ் அகைன், சோ Xylem has many like ஆன்லைன் பேட்சஸ். இது வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு சோ இன்க்ளூடிங் ஆஃபர்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு 13,649 including GST, and this is for the 12th standard state board and then the CBSE. So this cost price is 11,899 after discount. இதுல உங்களுக்கு live classes and then question paper discussions எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகி வரும். And this is a fast track program. This is for the repeater as plus re-repeaterக்கு. So இதுலயும் நீங்க நிறைய questions வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். And then the live classes as well as recorded session கிடைக்கும் உங்களுக்கு. Okay? Yes.
So again, once again, நம்ம கிளாஸோட handwritten notes வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. So this is about the half yearly rush of electrochemistry. So next videoல நம்ம வேற சாப்டரோட உங்களை மீட் பண்றேன். Bye bye.